ஐயா. என்ஓசி கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு. அப்படியே ஃப்ரெண்ட்ல வந்துட்டீங்கன்னா உங்க கையில இருக்க எல்லாரோட என்ஓசி ஃபார்ம் வந்து விக்னேஷ் இருக்காரு, அப்படியே கையில கொடுத்துருக்காரு. வணக்கங்க, சந்தோஷ் நம்ம கோயம்புத்தூர் பைக் கம்யூனிட்டிங்க. நம்ம நிறையா அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்துட்டு முக்கியமான நம்ம கம்யூனிட்டியோட முக்கியமான ஒரு அவேர்னஸ் இது. அது பெரிய மக்களோட சப்போர்ட்டோட, கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட, முக்கியமாக மினிஸ்டரோட சப்போர்ட்டோட நம்ம பண்ணுறோம். இந்த ரைடு எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைடு எதுக்காக பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பிளான் ஃப்ரீ, அப்புறம் ட்ரக் ஃப்ரீ, அப்புறம் வந்து நம்ம ரோட் சேஃப்டி முக்கியமாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் மக்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுக்காக தான். இங்கேயும் நம்ம 50-60+ ரைடர்ஸ் இருக்காங்க, 50 பைக்கர்ஸ் இருக்கும், பேக்கப் கார் இருக்குது. இங்கேருந்து கன்னியாகுமரி, திருப்பி கன்னியாகுமரி வரணும், கன்னியாகுமரி டு கோயம்புத்தூர். ஸோ நம்ம வந்துட்டு இது எதுக்காக முக்கியமாக கிரியேட் பண்ணுறதுன்னா, இந்த நான் சொன்ன அந்த 3 அவேர்னஸ் மக்களுக்கு கிட்ட என்னென்ன விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக நம்ம நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிளான்ட்டுக்காக கொடுத்த மானியர் கொடுத்துருக்காங்க. அது போக பைக்கர்ஸ் ஹெல்மெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம இது வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டம் நம்ம அட்டம் பண்ணியிருக்கோம். நியர்லி 50 குரூப் ரெக்கார்ட் வந்துட்டு 873+ கிலோமீட்டர்ஸ் போகிறது. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் அட்டம் ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு சாரோட தலைமை நடக்குது. பொதுமக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த இருசக்கர வாகனத்தில் கோவையிலிருந்து கன்னியாகுமரி வரை சென்று போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடாது. அதே போலவே சாலை பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான நம்மளுக்கு தேவையான அத்தியாவசியமான அந்த தேவைகளுக்காக மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு மிகச்சிறப்பான முறையில் இந்த இனிய காலை வேளையிலே பெருமுயற்சி எடுத்து இந்த பைக் ரைட், அதாவது இருசக்கர வாகனத்திலே செல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய எங்களது தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய அன்பை பெற்ற அன்பிற்குரிய அண்ணன் SS சிவசங்கர் அவர்களை கோவை மாநகர மக்கள் சார்பிலும் கோவை மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நாங்கள் வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களே, இந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் சகோதரி சுமா விஜயகுமார் அவர்களே, வட்ட செயலாளர் விஜயகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை இருசக்கர வாகனத்தின் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற மிகச்சிறந்த இந்த முயற்சியினை நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்காக இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் கோவை மாநகர பொதுமக்கள் சார்பிலும் அனைவர் சார்பிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி. கம்யூனிட்டி சார்பாக நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய கார்த்திக் அவர்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பிற்குரிய தளபதி முருகேசன் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற போக்குவரத்துறை அலுவலர்களே, இந்த நிகழ்வில்
பங்கேற்க இருக்கின்ற பைக் ரைடர்ஸ் விளைவுகள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு குறித்து என்னிடத்தில் சொன்னபோது அதில் முக்கியமாக 3 நோக்கங்களில் சாலை பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு நெருக்கடியான சூழல் இன்றைக்கு. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த சாலை பாதுகாப்பிற்காக ஒரு சிறப்பு கூட்டமே நடத்தி இதை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த பணியை அறிவுறுத்தியிருக்கிறார்கள். காரணம், இந்தியாவில் அதிக சாலை விபத்து நடப்பது தமிழ்நாடு தான். அதில் அதிக மரணங்கள் நிகழ்வது இருசக்கர வாகன விபத்துகள் தான். அது போக்குவரத்துறை அமைச்சராக தொடர்ந்து நாங்கள் இதை கண்காணித்து இதற்கான நடவடிக்கை எடுத்து வர்றோம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா கோவை மாவட்டம் அதிக விபத்துகள் நடக்கின்ற பகுதியாக கண்டறியப்பட்டு அதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை இன்றைக்கு அரசு எடுத்து வருகிறது. எனவே அந்த நோக்கத்தில் இன்றைக்கு இந்த ரைடு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதே போல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப்பொருள் தவிர்ப்பு என்பது வருங்கால தலைமுறையிடத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய செய்தி. தங்களுடைய சொந்த மகிழ்ச்சிக்காக இது போல பல ரைடு போகிறவங்க இருக்காங்க. ஆனால் அதையே ஒரு பொது நோக்கத்திற்காக இன்றைக்கு இதை எடுத்துக்கொண்டு கோவையிலிருந்து கன்னியாகுமரி வரை பரப்புரை விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொள்கிற உங்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும். இந்த பயணத்தில் மிக பாதுகாப்பாக நீங்கள் பயணம் செய்து மக்களிடத்தில் இந்த கருத்துக்களை கொண்டு சேர்க்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ நான் மனோஜ், நான் ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ நம்ம கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய அவேர்னஸ் ரேலி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த அவேர்னஸ் ரேலி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தீங்கன்னா எகெயின் கோயம்புத்தூர் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வந்து காசு எடுத்திருக்கோங்க. ஒன்று சேவ் கிரீன் பிளான்ட்ரீஸ், ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அண்ட் ரோட் சேஃப்டி கான்செப்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரோட் சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஹெல்மெட்ஸ் போடாமல் நிறைய விபத்தும் நடக்குது. அது போக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டும் வெஹிக்கிள்ஸ் ஓட்டி நிறையா ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ அதையும் நம்ம வந்து நம்மளோட பப்ளிக், அது போக நம்ம யூத் யங் ஜென்ரேஷனுக்காக நாங்கள் ஒரு பைக்கு ரேலி மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது பைக் ரைடர் மட்டும் இல்லாமல் நாங்கள் இது போக நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிளான் ட்ரீஸ் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ கோயம்புத்தூர் டு கன்னியாகுமரி போகிற ஹைவேஸில் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அது நம்ம ப்ரைவேட் லொக்கேஷன்ஸில் ஸ்டாப் பண்ணி அங்கே அவங்களோட பெர்மிஷன்ஸோடு நம்ம பிளான்ஸும் வந்து பிளான் பண்ணுறதுக்கு இது பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கலாம்ஸ் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்மளுக்கு கலாம்ஸ் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு ரெக்கார்டு அச்சீவ் பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. என்னோடய பேர் வந்து ராஜ்குமார். கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இந்த ரைடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து சென்னைக்கு அடுத்தது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து விபத்துகள், அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தலைக்கவசம் இல்லாதனால நிறைய வந்து விபத்துகள் ஏற்படுது. அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் ரைடு வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக வந்து கோயம்புத்தூர் விஓசி கிரவுண்ட்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 மெத்தடில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ரோட் சேஃப்டி அவேர்னஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சேவ் கிரீன், ட்ரக் ஃப்ரீ. ஸோ இந்த 3 பிளான்லேருந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கன்னியாகுமரி, அகைன் கன்னியாகுமரியிலேருந்து திருப்பி வந்து கோயம்புத்தூருக்கு ரிட்டர்ன் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட்டோட, மினிஸ்டர், நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சிவசங்கர் சார் சப்போர்ட்டோட, அண்ட் தென் ஆர்டிஓ சப்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஃபார் பீப்புள்ஸ், தேங்க்யூ.